ஹரே கிருஷ்ணா, வெல்கம் டு காஞ்சிகாரான் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லா வீடியோஸ்க்கும். எஸ்பெஷலி வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்தோட வீடியோ ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸ். அது நிச்சயமாக அதை உங்களுக்கு தான் அர்ப்பணிக்கிறோம் இந்த ஃபாலோவர்ஸ்க்கு. ஏன்னா நிறைய பேர் அதுக்கு கமெண்ட்ஸ் போடுறீங்க, நிறைய பேர் அதை ஃபார்வர்டும் பண்ணுறீங்க. எஸ்பெஷலி அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். இன்றைக்கி நாம் 3 கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோவிலில் ஒரு மூலவர், அதிகபட்சம் 2 மூலவர் இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற 3 கோவிலுமே 4 மூலவர்களை கொண்டவங்க. 4 மூலவர்கள் எவ்வளோ சிறப்பு பார்த்தீங்களா? அதாவது திரு ஊரகம்னு சொல்லக்கூடிய உலகளந்த பெருமாள் திவ்யதேசம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து வெறும் 1/2 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய இந்த உலகளந்த பெருமாள் ரொம்ப ஃபேமஸான கோவில். காமாட்சி அம்மன் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒன்று. இந்த கோவில் திருமங்கை ஆழ்வாரால மங்களாசாசனம் செய்யப்பட்ட பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம். 4 மூலவர்கள் இருக்காங்க. 4 மூலவர்கள் திரு ஊரகம், திரு நீரகம், திரு காரகம், திரு கார்வானம். பிரம்மாண்டமான உலகளந்த பெருமாளுடைய ரூபத்தை கிட்டத்தட்ட 30 அடி உயரத்தில் ரொம்ப அற்புதமாக மகாபலி சக்கரவர்த்தியை அப்படியே தரிசனம் கொடுக்குறாரு. மகாபலி சக்கரவர்த்தியை பாதாள லோகத்துக்கு அனுப்புகிறாரு வாமன தேவர், அதாவது திருவிக்ரம சுவாமி. உலகளந்த பெருமாள் உலகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு டேட்டி எங்கேயுமே மூலவர் எங்கேயுமே கிடையாது. நம்ம காஞ்சிபுரத்தில் தான் தரிசனம் பண்ண முடியும். ஒரே கல்லால் அவ்வளோ பிரம்மாண்டமாக செதுக்கியிருக்காங்க. நம்மளுடைய முன்னோர்கள், அரசர்கள், பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள்னு ஏகப்பட்ட அரசர்கள் திருப்பணி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான புகழ்பெற்ற ஒரு கோவில். 4 மூலவர்களை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம். அதுவும் இல்லாமல் இந்த கோவில் 4 திவ்ய தேசங்கள். ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா 4 திவ்ய தேசங்களை பார்க்க முடியும். ஸோ உலகளந்த பெருமாள் கோவிலை பற்றி சொன்ன உடனே நிறைய பேர் அந்த கோவிலை கிட்டத்தட்ட 2.25 வருஷத்துக்கு மேலாச்சு மூலவரை சேவிக்கிறதுக்கு. ஏன்னா கும்பாபிஷேகம் நடந்தனால ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாரும் சேவிச்சுட்டு போகிறாங்க. இந்த கோவில் காலையில் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, மதியம் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதே மாதிரி சாயந்தரம் 4:30 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா 8:30 மணி வரைக்கும் உங்களுக்கு திறந்திருக்கும். விசேஷ நாட்களில் இன்னும் எக்ஸ்டெண்ட் கூட ஆகலாம். அதிகமாக கூட்டம் இருக்கக்கூடிய கோவில்களில் இதுவும் ஒன்று. ரொம்ப தெரிஞ்ச ஒரு கோவில் தான். ஆனால் 4 மூலவர்கள் இருக்காங்க. 4 திவ்ய தேசங்கிறது இன்னமும் சில பேருக்கு தெரியாது. காஞ்சிபுரம் யாத்திரை வரக்கூடியவங்க கண்டிப்பாக உலகளந்த பெருமாளையும் கண்டிப்பாக நிச்சயமாக சேவிங்க. ஏன்னா வரதராஜ பெருமாள், ஏகாம்பரநாதர், காமாட்சி அம்மன்னா எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி கோவில்களையும் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இப்போ வைகுண்ட பெருமாள் கோவில் இருக்குது, கைலாசநாதர் கோவில் இருக்குது, ரொம்ப அற்புதமான எதோர்த்தக்காரி கோவில், சிங்கப்பெருமாள் கோவில், நிறைய அந்த மாதிரி கோவில் நகரம். இந்த ஒரு கோவிலில் 4 மூலவரை சேவிக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்த கோவில் எதுன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் விமான நிலையத்துக்கு பின்னாலே இருக்கக்கூடிய கோவில் திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள், ரங்கநாத பெருமாள், உலகளந்த பெருமாள், பால நரசிம்மர், சாந்த நரசிம்மர். இங்கேயும் 4 மூலவர்கள் இருக்காங்க. இதுவும் ஒரு புகழ்பெற்ற ஒரு திவ்ய தேசம். 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. திருநீர்மலை ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். சென்னை வாசிகளுக்கு தெரியும் நிறைய பேர். ஆனால் இன்னும் அந்த கோவிலுக்கு போகாமல் இருக்கீங்க. நிறைய பேர் அந்த கோவிலை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. இந்த கோவிலையும் 4 மூலவர்கள் இருக்காங்க. திருமங்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் பாடியிருக்காங்க. திருமங்கை ஆழ்வார் வரும்போது பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி தண்ணி மூழ்கடிச்சு இருந்தது. அதனால் வெயிட் பண்ணி பொறுமையாக தண்ணி எல்லாம் வத்தினதுக்கு அப்புறம் தான், அந்த காலத்தில் அது குகை மாதிரி இருந்துச்சாமா. நீங்கள் போனீங்கன்னா கூட பார்க்கலாம். ரொம்ப அருமையான கோவில். ரங்கநாதர், ரங்கநாயகி தாயர், கீழே நீர்வண்ண பெருமாள் இருக்காங்க. மேலே 3 மூலவர்கள் இருக்காங்க. திருமங்கை ஆழ்வார் மலையை சுற்றி தரிசனம் பண்ணனால அந்த காலத்தோடையது இன்னமும் பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலம் மாதிரி இந்த கோவில் சின்ன ஒரு கிரிவலம் போயிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக நம்மளும் அந்த கிரிவல பாதையோடையும் வீடியோவும் போடலாம். ஸோ திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள் திவ்ய தேசம் பல்லாவரத்திலிருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர். ரொம்ப அற்புதமான கோவில். இந்த கோவில் டைம் ஆல்மோஸ்ட் சேம் தான். காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் மாதிரி தான். காலையில் 7:30க்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அரௌண்ட் 8 o'clock நீங்கள் அங்கே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஷார்ப்பாக 12க்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஈவினிங் 5 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 8 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சாட்டர்டேஸ் இந்த புரட்டாசிங்கிறனால நார்மலாக சாட்டர்டேஸில் நல்லாவே ரஷ் இருக்கும். ஸோ மலை அதிகபட்சம் ஒரு 200 படிகள் தான் இருக்கும். மலை ஏறுறது அவ்வளோ சிரமம் கிடையாது. இருந்தாலும் மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஈவினிங்கே நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இந்த கோவில் அற்புதமாக தரிசனம் பண்ணலாம். ஸோ திருமங்கை ஆழ்வார், பூதத்தாழ்வாரை நம்ம மனசில் நினச்சிட்டு, ஆழ்வார்களை நினச்சிட்டு நம்ம இந்த கோவிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. ராமானுஜர் அந்த கோவிலுக்கு விஜயம் பண்ணியிருக்காரு. 3ஆவதாக பார்க்கக்கூடிய கோவில் நம்ம நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம நவநீத கிருஷ்ணர் ஆலயம். இது புராண காலத்து கோவில்னு சொல்ல முடியாது, சமீபத்து கோவில் தான். ஆனாலும் இந்த கோவில் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில். 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வேத நாராயணர் அப்படிங்கிற ஒரு மூலவர் பெருமாளுடைய
விக்கிரகத்தை கண்டெடுத்த ஒரு இடம் அந்த கோவில் கட்டும்போது கண்டெடுத்த இடம். அந்த மூலவர் திருமேனி வந்து இப்போ மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒரு மியூசியத்தில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஃபியூச்சரில் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதையும் நான் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். அந்த சுதர்ஷன் சக்கரம் மட்டும் இன்னமும் இந்த கோவிலில் இருக்கு. அது 7ஆம் அல்லது 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா இருக்கலாம் சொல்லப்படுது. இங்கே 4 மூலவர்கள் இருக்காங்க. அருமையான கோஷாலையும் இருக்கு. லட்சுமி நரசிம்மர் பிரதான மூர்த்தியா இருக்காரு. குருவாயூர் கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரும் உள்ள இருக்கார் மெயினா. ஸோ லட்சுமி நரசிம்மர் நவநீத கிருஷ்ணர் ஆலயம். ஸோ நவநீத கிருஷ்ணரா அங்கே அழகா கையில லட்டு வச்சுட்டு கிருஷ்ணர் இருப்பாரு. அதே மாதிரி சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமான் இருக்காங்க. ஸ்ரீனிவாச பெருமாளும் இருக்காரு. இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாளுடைய உற்சவரும் ராமருடைய உற்சவரும் திருமலையிலிருந்து வந்ததா சொல்லப்படுது. ஸோ ரொம்ப சிறப்பு வாய்ந்த லட்சுமி நரசிம்ம நவநீத கிருஷ்ணர் ஆலயம் 4 மூலவர்கள் கொண்ட அற்புதமான ஆலயம். நீங்க அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலா நீங்க வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். அந்த கோவில் அவ்வளோ அழகா இருக்கும். பிரசாதமும் டெய்லியும் தொன்னையில வந்து நிறைய பிரசாதம் கொடுப்பாங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளே நுழையும் போது 4 தனித்தனியான ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆல்டர் இருக்கும். வேதாந்த தேசிகர், ராமானுஜாச்சாரியர், ஆண்டாள்கள். இங்கே ரொம்ப அற்புதமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு இடம்னு கேட்டிங்கன்னா, 12 ஆழ்வார்களுக்கும் அழகாக தனித்தனியாக சின்ன சின்ன சன்னதிகளாக வச்சு ரொம்ப அருமையாக வந்து அதை உற்சவர் மூலவர்னு அவங்க 12 ஆழ்வார்களுக்கும் தனித்தனி சன்னதிகள்லாம் இருக்கும். இங்கே நடக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ராமானுஜாச்சாரியர், வேதாந்த தேசிகர், ஆஞ்சநேயர், ராமர் சன்னதி, கிருஷ்ணர் சன்னதி, ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி, நரசிம்மர் சன்னதி, அதே மாதிரி வேத பாராயணங்கள், நிறைய பாசுரங்கள், பாடல்கள், இங்கே அதிகமான திருவிழாக்கள், விசேஷங்கள், தவறாம பிரம்ம உற்சவம், தேர் திருவிழா எல்லாமே நான் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இதை வந்து இவங்க பண்ணுவாங்க. மேபி இந்த நங்கநல்லூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லட்சுமி நரசிம்மர் கோவிலை தவறாமல் வந்து தரிசனம் பண்ணுங்க. எம்எம்டிசி காலனி பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் கூகுள் மேப்பில் வந்து நான் 3 கோவிலுடைய மேப் நான் டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன் கமெண்ட்ரி பாக்ஸில். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள், திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள், நங்கநல்லூர் லட்சுமி நரசிம்மர் கோவில், இந்த 3 கோவிலுக்குள்ள ஒற்றுமை வந்து இன்னைக்கு பார்த்தோம். 4 மூலவர்கள் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இதே மாதிரி கோவில் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா காஞ்சி கௌரவாணி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் 3மே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கடைசியா முக்கியமா வந்து இந்த கோவில்கள்லாம் நீங்க வந்து தரிசனம் பண்ணிருக்கீங்களா? இதுல 3 நீங்க ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம போய் பாருங்க. கமெண்ட்ல இதை வந்து சொல்லுங்க. இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.